ஹலோ மேட்ஸ், சர்வர் டவுன், இப்போதைக்கு சர்வர் ஒர்க் ஆகுது இல்லை, இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படித்தானே? இந்த சர்வர்ண்டா என்ன ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவையில்லையா? ஸோ இந்த சர்வர் பற்றி என்ன நாங்கள் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கடா, உங்களுக்கு இதை நீங்கள் என்ன செய்யணுமெண்டு ஸோ மறக்காமல் அதை தட்டி விட்டுருங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், இந்த சர்வர் நீங்கள் அடுக்க ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சர்வர் என்ற வேர்ட். ஸோ இந்த சர்வர்ண்டா என்ன? ரொம்ப யோசிக்க ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா சர்வர்ண்டா அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான். பட் ஆல்சோ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கம்ப்யூட்டரை விட அட்வான்ஸாக இருக்கும். அந்த சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர், அதுலேயும் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸர், மதர் போர்ட்ஸ், இந்த எஸ்எஸ்டி, இதே மாதிரியான விஷயங்களும் அதுலேயும் இருக்கும். பட் நாங்கள் யூஸ் பண்ண இந்த கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய அந்த கம்பானன்ஸுக்கும் சர்வரில் இருக்கக்கூடிய இந்த கம்பானன்ஸும் அட்வான்ஸாக இருக்கும். இந்த சர்வரில் இருக்கக்கூடிய கம்பானன்ஸ் அப்படித்தானே? அதாவது இந்த சர்வர்னா நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த சர்வருடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சர்வர் மற்ற கம்ப்யூட்டர்ஸுக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ற, அதுதான் இந்த சர்வருடைய வேலையை. ஸோ நான் இது போக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்றேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு இந்த சர்வர்னா என்னன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ள ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட், இதுவும் ஒரு டிவைஸ் தான், பட் அட்வான்ஸாக இருக்கும்னு நான் சொன்னேன் தானே. ஸோ இப்போ நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் மூலமாக கம்ப்யூட்டரோ மொபைல் ஃபோனோ எதை எடுத்துக்கொண்டா, ஸோ எதை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் யூடியூப்.com சர்ச் பண்ணி போகும்போது அந்த யூடியூப் சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகும். அப்படித்தானே? இவர் எனக்கு ஒரு எக்ஸஸ் கேட்குறாரு, ஸோ இவருக்கு எக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லி அந்த சர்வருக்கு, அந்த யூடியூப் சர்வருக்கு ஒரு ரிக்வஸ்ட் போகும். அந்த ரிக்வஸ்ட்டை வச்சு அந்த சர்வர் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதன் மூலமாகத்தான் நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான வெப்சைட்டாக இருந்தாலும், எந்த ஆப்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு அதை ரெஸ்பான்ஸ் பண்ணதன் மூலமாகத்தான் உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு சர்வர் இருப்பார். அப்படித்தானே? நான் பேசுகிற சர்வர் இல்லை, அங்கே அதாவது வெயிட்டர் இருப்பார் தானே. இந்த வெயிட்டர் நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்கார்ந்ததும் நீங்கள் அந்த வெயிட்டரை கூப்பிட்டு சொல்லுவீங்க, எனக்கு இதெல்லாம் தேவைன்னு ஒரு ஆர்டர் பண்ணுவீங்க. அப்படித்தானே? எனக்கு இதெல்லாம் பணம் தாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த வெயிட்டரை கிட்ட சொல்லுவீங்க. அந்த வெயிட்டர் என்ன செய்வார்? அவரும் போய் நீங்க கேட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கொண்டு தருவாரு. இதே கான்செப்ட் தான் இந்த சர்வர்ல இருக்குது. அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ரிக்வெஸ்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதாவது அந்த சர்வருடைய மெயின் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றது. அதாவது அந்த சர்வர்ல என்ன டேட்டாஸ் இன்ஃபர்மேஷனை நாங்கள் கெதர் பண்ணி வச்சுக்கிறோமோ அதை மற்ற கம்ப்யூட்டர்ஸுக்கு கொடுக்கறது தான் இந்த சர்வருடைய மெயின் வேலை. ஸோ இந்த சர்வர் பற்றியான நான் போக இன்னும் சொல்லேன். ஸோ அந்த விஷயங்களையும் வச்சு உங்களுக்கு இந்த சர்வரை பற்றியான ஒரு ஐடியா பேசிக் ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆல்ரைட், நாங்கள் இந்த சர்வரை அக்சஸ் பண்ணுறதுக்காக வேண்டி எங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படும். முக்கியமாக சொல்லணும்னா இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த இன்டர்நெட் இல்லாமல் எங்களுக்கு ஒரு சர்வர் அக்சஸ் பண்ண இயலாது. ஸோ இந்த இன்டர்நெட் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது ஒரு சர்வரை நாங்கள் அக்சஸ் பண்ணுறதாக இருந்தால். அண்ட் அடுத்த விஷயமாக ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிப்பேன் நான் நம்புறேன். ஐபி அட்ரஸ்ன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸுக்கும், அதாவது அந்த இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகக்கூடிய ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு யூனிக் நம்பர் இருக்கும். இப்போ எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்குதானே, ஒவ்வொரு நம்பர் இருக்குதானே. இதே மாதிரி அந்த இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும், கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் இன்டர்நெட்ல கனெக்ட் ஆக இருந்தா அந்த டிவைஸுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் என்றதும் ஒரு முக்கியமான ஒரு யூனிக் நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் நீங்க அந்த சர்வருக்கு ரிக்வெஸ்ட் பண்றதும், அந்த ரிக்வெஸ்ட் மூலமாக அந்த சர்வர் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதும் இந்த ஐபி அட்ரஸை வச்சு தான். அண்ட் அடுத்த விஷயம் எடுத்தீங்கன்னா, அதாவது டவுன்லோட் அப்லோட். நாங்க என்ன நினைச்சிருக்கிறோம், டவுன்லோடா ஒரு வீடியோவை இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி எங்களுடைய லோக்கல் ஸ்டோரேஜுக்கு நாங்க சேவ் பண்ணி வைக்கிறது தான் நாங்க டவுன்லோட் நினைச்சு பண்ணிக்கிறோம். பட் ஆக்சுவலி அப்படியா இல்லை. டவுன்லோடுன்னா நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க தான். இப்போ யூடியூப் போகணும்னா, இப்போ நீங்க யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த யூடியூபோட சர்வருக்கு ஒரு ரிக்வெஸ்ட் போகும் தானே. அந்த ரிக்வெஸ்ட்டை ஏற்றுக்கொண்டு, அந்த ரிக்வெஸ்ட் அந்த சர்வர் ஏற்றுக்கொண்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தரும். அப்படித்தானே? அந்த ரெஸ்பான்ஸை தரும் போது தான் உங்களுக்கு அந்த யூடியூப் அந்த வெப்சைட் அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு அந்த கண்டென்ட் எல்லாமே வருது. இந்த வாரத்தை தான் நாங்கள் டவுன்லோடுன்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்து அந்த சர்வர்ல இருந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கிறீங்க. இதை நாங்கள் டவுன்லோடுன்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி அப்லோடும் இருக்குது. இப்போ யூடியூப்ல எங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாம், போஸ்ட் எல்லாமே எங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். இந்த அப்லோட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த சர்வருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னென்னா, அந்த சர்வர்லேருந்து நீங்கள் எடுக்கிறத டவுன்லோட் நாங்கள் சொல்லுவோம். அண்ட் அந்த சர்வருக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அதாவது அந்த சர்வருக்கு நீங்கள் ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க.
கொடுக்குறமே சர்வ் பண்றீங்க, இதை நாங்க அப்லோட் சிம்பிளா சொல்லுவோம். அண்ட் அடுத்த விஷயமாக இந்த சர்வர் டவுன், சர்வர் ஸ்லோ ஆகிக்குது, இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. ஸோ இந்த சர்வர் டவுன் என்ன, இந்த சர்வர் இப்படி ஸ்லோ ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ அது மூலமா உங்களுக்கு இந்த சர்வர் டவுன், சர்வர் இப்படி ஸ்லோ ஆகுதுன்னு வச்சு உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுக்கொள்ள எளிமாகும். ஸோ ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 50-100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே டைம்ல அந்த லெக்சரர் சொல்றாரு, எல்லாரும் இந்த வெப்சைட்டை சொல்லி இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணுங்க என்று எல்லாருக்கும் சொல்லுவாரு. அந்த டைம்ல அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது அந்த இருக்கக்கூடிய 50-100 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட் அ டைம் அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுவாங்க. இப்படி ஒரே டைம்ல அந்த சர்வரை எல்லாரும் அக்சஸ் பண்ணும் போகுது, அந்த சர்வருக்கு எல்லாரோட சக்தியும், அதாவது அதுக்கு வரக்கூடிய எல்லா ரெக்வெஸ்டையும் ஒரே டைம்ல அதுக்கு அக்சஸ் பண்ண, அதாவது ஒரே டைம்ல அதுக்கு எடுத்துக்கொள்ள இயலாம தாங்க இயலாம இருந்துச்சுன்னா தான் அந்த சர்வர் டவுன், சர்வர் ஸ்லோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. வரக்கூடிய ரிக்வெஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றாக தான் அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். இப்படி ஒவ்வொன்றா ரெஸ்பான்ஸ் பண்ணும் போது எங்களுக்கு சர்வர் ஸ்லோவாகவே இருக்குது. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, சில டைம் ஒரு வெப்சைட்டே போனீங்கன்னா அந்த வெப்சைட் ஸ்லோவாக இருக்கும் அதிகமாக. ஸோ இந்த ஸ்லோ ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உங்களுடைய மொபைல் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கும், அல்லது உங்களுடைய மொபைல் ஸ்லோவாக இருக்கும், அல்லது அந்த வெப்சைட்டுடைய சர்வர் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக தான் நீங்க பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட் எல்லாமே சம்டைம்ஸ் ஸ்லோவாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஆல்ரைட், இந்த சர்வர் என்ன பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த சர்வர்ல பல வகை இருக்குது. முக்கியமாக நான் உங்களுக்கு 5 வகையான சர்வர் சொல்றேன். ஸோ நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் விஷயமாக வெப் சர்வர், அதாவது நாங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணக்கூடியது, அதாவது சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய சர்வருக்கு நாங்கள் வெப் சர்வர்னு சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது விஷயமா அப்ளிகேஷன் சர்வர். இந்த அப்ளிகேஷன் சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய இந்த லேப்டாப், பிசியில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸ், ஆப் எல்லாமே இருக்குது தானே, இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வைக்கக்கூடிய சர்வருக்கு நாங்கள் அப்ளிகேஷன் சர்வர்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்வரின் மூலமாக தான் நாங்கள் இந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே அந்த சர்வரில் அக்சஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எந்த விதமான நீங்கள் ஆப் எடுத்தாலும் அந்த ஆப்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன் சர்வரில் தான் இன்ஸ்டால் பண்ணப்பட்டு இருக்கும். அண்ட் அடுத்த விஷயமா கேம் சர்வர். நாங்கள் ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுவோம், அப்படித்தானே. இந்த சின்ன சின்ன கேம்ஸில் இருந்து ஃப்ரீ ஃபயர், GTA 5 இதே மாதிரியான கேம்ஸ் வரைக்கும் உள்ள ஆன்லைனில் ப்ளே பண்ணக்கூடிய அனைத்து விதமான கேம்ஸுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த கேம் சர்வர்னு சொன்னால் நாங்கள் விளையாடக்கூடிய எல்லா விதமான கேம்ஸுடைய டேட்டா இன்ஃபர்மேஷன், இந்த யூசருடைய டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேவ் பண்ணி இருக்கிறது இந்த கேம் சர்வர் மூலமாக தான். அண்ட் அடுத்ததா மெயில் சர்வர். நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்த இமெயில், நாங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மெயில்ஸ், எங்களுக்கு வரக்கூடிய இமெயில்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடியதான் இந்த மெயில்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதுலேருந்து ஷார்ட்டாக புரியுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த சர்வருடைய பேரில் இருக்குது அந்த சர்வருடைய ஜாப். இப்போ வெப் சர்வர்னு சொன்னால் வெப்சைட், இந்த வெப்சைட் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணக்கூடியது வெப் சர்வர். அண்ட் அப்ளிகேஷன் சர்வர்னு சொன்னோம்னா அந்த ஆப்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணக்கூடியது அப்ளிகேஷன் சர்வர். ஸோ அந்த சர்வர்லேயே பேர் இருக்குது, அந்த சர்வருடைய ஜாப் என்னன்னு சொல்லி. அண்ட் அடுத்த சர்வர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்டோரேஜ் சர்வர். இந்த ஸ்டோரேஜ் சர்வருடைய வேலையும் சிம்பிள் தான். அதாவது ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அந்த 5 கம்ப்யூட்டர்ஸ்லையும் ஒரே டைம்ல அட் அ டைம் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், ஒரு ஃபைலை அக்சஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த சர்வர் மூலமாக எங்களுக்கு ஒரே டைம்ல அந்த 5 கம்ப்யூட்டர்ஸ்லையும் எங்களுக்கு ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்க, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஒரு ஃபைலை கொடுக்கணும்னா நீங்கள் எப்படி செய்வீங்க, ஒரு பென் டிரைவ் எடுத்து அந்த பென் டிரைவ்ல ஒரு ஃபைலை போட்டு அதன் மூலமாக மற்ற கம்ப்யூட்டருக்கு பிளக் பண்ணி அப்படித்தான் நீங்கள் மற்ற ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கஷ்டம் இல்லாமல் தான் இந்த ஸ்டோரேஜ் சர்வர்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் சர்வரோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரே டைமில் அந்த சர்வரில் கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் அந்த சர்வரில் இருக்கக்கூடிய டேட்டா இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஸ்டோரேஜ் சர்வருடைய வேலை. ஆல்ரைட், சர்வர்ண்டா என்னன்னு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ இந்த சர்வர்ண்டா நீங்கள் சிம்பிளாக விளங்கி வச்சுக்கோங்க. அதாவது அது ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் தான் அதுவும். பட் ஆல்சோ நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரை விட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸாக இருக்கும். ஸோ இந்த சர்வீஸை யாரெல்லாம் ஓன் பண்ணலாம், யாருக்கெல்லாம் இந்த சர்வீஸ் செய்யலாம் நினைக்கிறீங்கன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், எங்களுக்கும் இந்த சர்வீஸை செய்யலாம். ஸோ அடுத்த கண்டென்ட் இதுதான் மேட்ஸ். அதாவது மேட்ஸ், நான் ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் கிரியேட் பண்ணதுக்கு இருக்கிறோம். ஸோ இதற்கான வீடியோ உங்களுக்கு அடுத்த கண்டென்ட்டாக வரும். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. ஸோ நம்மளோட சேனலை நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த சர்வர்ஸ் எங்களுக்கும் செய்யலாம். அதாவது ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணணும்னா ஒரு வெப் சர்வர் எங்களுக்கு கிரியேட் பண்ணலாம், அல்லது ஒரு ஸ்டோரேஜ் சர்வர்
எங்களுக்கு கிரியேட் பண்ணலாம். இந்த சர்வரை வச்சு அந்த சர்வர் ஆக்சஸ் பண்ணி அந்த சர்வரில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொள்ள சான்சஸ் இருக்கு. ஸோ சர்வர்னா அந்த சர்வர்ல இருக்கக்கூடிய, அதாவது சர்வர்னா அந்த சர்வர்ல எல்லாத்தையும் சர்வ் பண்ணி வைக்கிறதா, அதான் நாங்கள் சர்வர் சொல்லுவோம். ஸோ அந்த சர்வ் பண்ணி வைக்கிற விஷயங்களை நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் அதுக்கு அனுப்பி அது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதன் மூலமாக அது இருக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு விளங்குது. ஸோ இதை நாங்கள் சிம்பிளாக சர்வர்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான், நீங்கள் பெருசாக இதை மண்டையை போட்டு உடச்சு கொள்றதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. ஸோ இந்த சர்வரை பற்றின விஷயங்கள், பேசிக் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி நான் விளங்கப்படுத்திக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அதாவது இந்த சர்வர்னா என்னென்னு உங்களுக்கு விளங்கி இருந்தால் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் சர்வர் என்னென்ன புரியலை கேட்டீங்கன்னா வீடியோவை டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரையும் பண்றேன். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் டெக்னாலஜி பிசி பில் சம்பந்தமான விஷயங்கள் நீங்க அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.